வீடியோக்குள்ள போறப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க ஒயிட் சாஸ் மேகி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்ப தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வருது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம மேகி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேகி நல்லா வெந்துச்சு. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேகி மட்டும் தனியா எடுத்துடலாம். இப்போ 5 மினிட்ஸ் வரை ஆற விட்டுலாம். காயாம இருக்க தேவையான அளவு எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க மேகி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். நல்லா உரியிடுச்சு. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணனே இப்போ நாம 2 கப் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கலாம். நல்லா கெட்டி இல்லாம கலக்கணும். நல்லா கட்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மேகி மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேகி சேர்த்துக்கலாம். மேகி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட ஒயிட் சாஸ் மேகி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்